தற்போது வந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2016-17 ஆண்டுக்கான வருமான வரித்துறை கணக்கின்படி ஜெயலலிதாவிற்கு 16.37 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா சொத்துக்களை நிர்வகிக்க நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்று புகழேந்தி தொடர்ந்திருந்த இந்த வழக்கில் தற்போது வங்கியில் 10 கோடி ரூபாய் இருப்பு உள்ளதாகவும் வருமான வரித்துறை கணக்கில் தற்போது தகவல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறார். சிறுமலர், விவரம் என்ன? வணக்கம் பத்மநாபன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க தனி நிர்வாகியை நியமிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கே நகரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி புகழேந்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஜெயலலிதாவிற்கு 913 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாகவும் இவற்றை யார் நிர்வகிக்க வேண்டும் என ஜெயலலிதா உயிர் இல்லாததால் உயர்நீதிமன்றம் நிர்வாகியை நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் சரவணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 2016-17 ஆண்டுக்கான வருமான வரித்துறை கணக்குப்படி ஜெயலலிதாவிற்கு 16.37 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மற்றும் கார் உள்ளிட்ட சொத்துக்களும் வங்கியில் 10 கோடி ரூபாய் இருப்பு இருப்பதாகவும் 1990-91 முதல் 2011-12 வரை 10 கோடி செல்வ வரி பாக்கி இருப்பதாகவும் 2005-6 முதல் 2011-12 வரை 6.62 கோடி வருமான வரி பாக்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெயலலிதாவின் கோயஸ் தோட்டம் இல்லம், ஹைதராபாத் வீடு உள்ளிட்ட 4 சொத்துக்கள் முடக்கம் செய்திருப்பதாக வருமான வரித்துறை துணை ஆணையர் சோபா அறிக்கை தாக்கல் செய்தார். அதே போல 1000 கோடி ரூபாய் வரையிலான ஜெயலலிதாவின் சொத்துக்கள் தனிநபர் ஒருவரை நிர்வகிக்க கேட்க முடியாது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது இல்லை என்று தனி நீதிபதி தள்ளுபடி செய்திருப்பதாக தீபக் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற ஜூன் 6ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பத்மநாபன். சிறுமலர், தீபக் மற்றும் தீபா சார்பில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? இது குறித்தான விவரம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே தீபக் தன்னையும் இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு அவருக்கு தீபக் தரப்பில் மனு தாக்கல் செய்து இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதாவிற்கு தாங்கள் தான் வாரிசுகள், எனவே ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க தனி ஒரு நிர்வாகியை நியமிக்க கூடாது என்றும் அவர் தரப்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூட தீபக் தரப்பில் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என ஏற்கனவே தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தீபக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பத்மநாபன், தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சிறுமலர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.